So hello engineers, welcome back my channel. Linear independent and dependent another one example. So question பாருங்க, v1 vector v2 vector. v1 vector v2 vector linear dependent அப்படின்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெக்டர் எழுதிக்கோங்க. v1 equal to -1 2 4. So v2 vector equal to 5 -10 -20. So இப்போ இங்க இந்த क्वेश्चंஸ்ல பாக்கும்போது v2 vector எடுத்துட்டோம் அப்படினா 5 -10 -20. So இதுல காமனா -5 வெளிய எடுத்துடலாமா? So இங்க -5 எடுக்கும்போது -1 ன்னு வரும். So இதுல -5 காமனா வெளிய எடுத்துட்டீங்க அப்படினா 2. இதுல -5 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா 4 ன்னு கிடைக்கும். So இப்போ இந்த வெக்டர் நம்ம எதை டிஃபைன் பண்ணது? v1 வெக்டர். அப்ப v2 வெக்டர் equal to -5 v1. ஒரு வெக்டரை இன்னொரு வெக்டரோட காம்பினேஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்ல எழுத முடியும். அப்ப இந்த வெக்டர் given v1 and v2 வெக்டர் வந்து லீனியர் டிபெண்டன்ட். அப்ப therefore v1 v2 vectors are linearly dependent. Okay. So another one example பார்க்கலாம். Okay. இப்போ क्वेश्चनல determine whether the vectors v1 v2 v3 இந்த வெக்டர் வந்து linear independent or linearly dependent அப்படி சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் v1 வெக்டர் எடுத்துக்கோங்க. v1 வெக்டர் என்ன? 1 -2 3. v2 வெக்டர் என்ன? 5 6 -1. v3 வெக்டர் 3 2 1 ன்னு வரும். ஓகேவா? சோ இத லீனியர் காம்பினேஷன்ல எழுதணும். ஓகே, லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு லீனியர் காம்பினேஷன் எழுதணும். அப்ப x v1 plus y v2 plus z v3 equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x v1 வெக்டர் என்ன? 1 -2 3 plus y 5 6 -1 plus z 3 2 1 equal to 0, 0, 0. ஓகேவா? இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை ஈக்குவலா எடுத்துக்கிறேன். ஓகே, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை ஈக்குவலா எடுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? ஈக்குவலா. நீ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவலா எடுத்தீங்க அப்படின்னா x. சோ இங்க plus 5y. So z termல 3z plus 3z equal to first element 0. Next second element minus 2x plus 6y. So next 2ez plus 2ez equal to 0. So third element 3x. So இங்க minus y. So last ez plus ez equal to 0. So this is equation number 1, this is equation number 2, this is equation number 3. So இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனுக்கு மாத்தணும். இது எப்படி மாத்துறது? இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கோங்க. 1 5 3 -2 6 2 3 -1 1. So இங்க என்ன வரும்? x y z equal to 0 0 0. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாத்துனதுக்கு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸை A மேட்ரிக்ஸா எடுத்துக்கோங்க. then ஒரு a x is equal to 0 ன்னு வரும். இப்போ a மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. a மேட்ரிக்ஸ் என்ன? 1 -2 3 5 6 -1 3 2 1. so linear independent and dependent கண்டுபிடிக்க இந்த given மேட்ரிக்ஸ்க்கு determinant கண்டுபிடிக்கணும். determinant எடுக்கலாமா? first determinant of a first element எடுத்துக்கிறேன். so அது corresponding row column remove பண்றேன். 6 2 -1 1 ன்னு வரும். So next -5 second element எடுக்கிறோம். -5 எடுத்துக்கணும். corresponding row column remove பண்றேன். -2 2 3 1 ன்னு வரும். So last 3 plus 3 ன்னு வரும். corresponding row and column remove பண்றேன். So -2 6 3 -1. So இப்போ இதுல 1 diagonal element multiply பண்றேன். 6 next minus போட்டுட்டு நான் diagonal element multiply பண்ணுவோம். -2 அடுத்து -5. So இங்க diagonal element multiply பண்ணோம் அப்படின்னா -2 minus நான் diagonal element multiply பண்ணீங்கன்னா 6 plus 3 diagonal element multiply பண்ணா -2 into -1 2 minus நான் diagonal element multiply பண்ணீங்கன்னா 18. So இங்க என்ன ஒரு 1 6 plus 2 -5 -8 plus 3 -16. So இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 into 8 minus into minus plus 14 வரும்.
இங்க மைனஸ் 48. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 மைனஸ் 48. இப்போ நம்மளுடைய ஆன்சர் மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா therefore given vectors are linearly dependent. Okay, so not equal to 0 வந்தாதான் linearly independent. So given vector equal to 0 வந்துருச்சு, linearly dependent vector. Okay, so வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.